வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து நல உள்ளங்களுக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும், திருவள்ளி மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி தரும். இன்று நாம் ஒரு அருமையான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். குழந்தைகளின் குறும்பே கரும்பு. இந்த உலகத்துல நம் அனைவருக்கும் நாம் படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் யாருக்காக என்று கேட்டு பார்த்தால் கடைசியில் அது குழந்தை தான் முடியும். என் குழந்தைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, அதற்காகவே நான் என்னுடைய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இது எல்லாரும் சொல்கின்ற விஷயம். இன்னைக்கு ஒரு அருமையான விஷயங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக குடும்ப தினம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு உலக குடும்ப தினம். குடும்பம் என்பது நம்முடைய கணவன், மனைவி, குழந்தைகள். இது ஒரு குடும்பமான ஒரு அருமையான நாள்ல இருந்து இந்த டாபிக் நம்ம விவாதிக்கிறோம். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் வள்ளுவனின் வாக்கு. அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் 10-12 குழந்தைகள் இருந்தாங்க. கூட்டு குடும்பம். அந்த காலத்துல சூப்பரா வளர்ந்தாங்க. எந்த கவலையும் இந்த காலத்துக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் இருப்பதோ 1-2 குழந்தைகள். ஆனால் பிரச்சனைகள் மிக மிக அதிகம். அப்போ ஏன் அப்படி இருக்கின்றோம்? கூட்டு குடும்பம் நல்லா இருக்குமா? அங்க என்னன்னா, அம்மா அடிச்சா அப்பாட்ட போறாங்க, அப்பா அடிச்சா சித்தப்பா, சித்தப்பா அடிச்சா பெரியப்பா, பெரியப்பா சொன்னா அத்தை, மாமா, இப்படி மாற்றி மாற்றி அங்கே இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும், நல்வழிப்படுத்துவதற்கும், அன்பு பாராட்டுவதற்கும் அங்கே பல ஆத்மாக்கள் இருந்தன. இங்கே இன்று அது இல்லை. இருப்பதெல்லாம் தாய் தந்தையர், 1-2 உடன் பிறப்புகள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? நிறைய பேர்கிட்ட வராங்க, நிறைய அப்பா அம்மா வராங்க. என் குழந்தை ரொம்ப சேட்டை பண்றா, தாங்க முடியல, என்ன பண்றது? அதாவது இந்த காலத்துல குழந்தைகள் செய்கின்ற குறும்பை நாம் ரசிக்க வேண்டுமா, அதனால் வருத்தப்பட வேண்டுமா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல குழந்தைகள் இல்லை. அந்த கணவன் மனைவி கஷ்டப்படுறாங்க, எனக்கு குழந்தை பிறக்கவில்லையே, ஏதோ காரணத்தினால். சில வீடுகள் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்காங்க, ஆனால் பிறந்த குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது. என் குழந்தை பேசவில்லை, என் குழந்தை என்னை பார்த்து சிரிக்கவில்லை, என்னோட நடக்கவில்லை, என் கையை பிடிக்கவில்லை, நான் கொடுக்கிற உணவை உண்ணவில்லை. எப்படியோ எத்தனையோ பெற்றோர் இது போன்று இருக்கின்றார்கள். ஆனால் இறை அருளால், குரு அருளால் நமக்கு அமைந்திருக்கின்ற குழந்தைகள் அருமையான குழந்தைகள். இந்த குழந்தைகளை நாம் அன்பு பாராட்டுகின்றோமா, ஆசையாக வைத்திருக்கின்றோமா என்பதே இன்றைய நாம் சிந்திக்க இருக்கின்ற விஷயம். முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்றால் அந்த வீட்டுல அந்த தாய் தந்தையர் உறவு நன்றாக இருக்க வேண்டும். இதான் பவுண்டேஷன், பேசிஸ். என்று அந்த உறவு நன்றாக இருக்கின்றதோ அங்கே அந்த குழந்தை இருக்கலாம், ஆனால் பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு குறைவு. அப்போ இணக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டியது யார் என்றால் பெற்றோர். சரி, ஒரு குழந்தைக்கு எந்த வயதுல வீட்டுல நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா எப்ப தெரியும்? 3 வயசுலயா, 10 வயசுலயா, 6 வயசுலயா அப்படின்னு பார்த்தோம்னா சைக்காலஜி படி எப்படி அப்படின்னா, அந்த குழந்தை 3 மாத கர்ப்பமாக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது, அதாவது பிரெக்னன்சி 3 பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் பிரிப்பாங்க. அந்த தாய் முதல் 3 மாதம் கர்ப்பம் முடிந்து அந்த குழந்தை 4வது மாதத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு வெளியே நடக்கின்ற நிகழ்வு அனைத்தும் தெரியும். அம்மா சந்தோஷமா இருக்காங்க, அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க, அம்மா சாப்பிடுறாங்க, அம்மா பாட்டு பாடுறாங்க. அம்மான்னு தெரியாது, அப்பான்னு தெரியாது.
என்ன பண்றாங்க என்ன தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க, அது அந்த குழந்தையை பாதிக்கும், அந்த குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? என்னைக்கு நாம குழந்தை பெற்று நினைக்கிறோமோ அப்பொழுதிருந்தே உறவை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் என்ன சொல்றாங்க? நீங்கள் அன்பாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால், ஆசையாக இருந்தால் அந்த குழந்தை கருவில் திருவாக இருக்கும். முடியுமா? நிச்சயமாக முடியும். நம் மனவளக்கலை நண்பர்கள் நம்ம எல்லாருமே நாம் அந்த நிகழ்வை அந்த நன்றாக நடத்தி அதை படித்து புரிந்து வாழ்க்கை செயல்படுத்தினால் நிச்சயமாக நம் குழந்தைகள் கருவில் திருவாக இருப்பார்கள். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? குழந்தை பிறந்தாச்சு, ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, சேட்டை பண்றாங்க, தாங்க முடியல. நான் சொல்றது எல்லாத்தையும் என்னன்னா, குழந்தைகள் சேட்டை செய்யும் குழந்தைகள் அறிவாளியாக இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் சேட்டை செய்ய செய்ய பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். புதியதாக அவர்கள் செய்யும் பொழுது அறிவு பெருகுகின்றது. அப்பொழுது அங்கே நாம் அதை ஊக்குவிக்க வேண்டும். சில கஷ்டமா தான் இருக்கும், நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஏன்? எனக்கு பொறுமை இல்லை. ஒரு தாயாக ஒரு தந்தையாக எனக்கு பொறுமை இல்லை. இவன் குழந்தை கேள்வி கேட்டே எனக்கு கஷ்டப்படுத்துறாளே. ஆமா, கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு கேள்வி கேட்டு 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 புதிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. நமக்கு விடை தெரியவில்லை, நாம் கோவப்படுகின்றோம். குழந்தை கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு விடை தெரிந்தால் தெரிந்து சொல்லுங்கள், தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லி அதை கேட்டு தெரிந்து சொல்லுங்கள். அந்த குழந்தை உங்கள் பயப்படும். குழந்தைகளுக்கு வந்துங்க ஆற்றல் மிக மிக அதிகம் சிறு வயதில். அந்த சிறு வயதாக இருக்கும் பொழுது ஊக்குவிக்க வேண்டும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதில் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி, மூளையோடைய கிரகிக்கும் தன்மை மிக அதிகம். அப்ப குழந்தையா இருக்கும் பொழுதே உங்க குழந்தைகள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், பல விஷயங்களை கிரகித்துக் கொள்ளலாம். அப்ப அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இல்ல நானே கஷ்டமா இருக்கேன், எனக்கு பிரச்சனையா இருக்கு, நான் எங்க பாக்குறது? குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த குழந்தை அபிக்யா ஆனந்த் வயது 14, படித்து முடித்தது மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங், எம்இ முடிச்சிட்டாரு. இப்பொழுது அவர் வந்து பல கல்லூரிகளில் டீச் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து ஜோதிடம், விஞ்ஞானம், உடலியல் எல்லாம் பல விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எப்படி இது சாத்தியம்? என் குழந்தைக்கு முடியுமா? நிச்சயமாக முடியும். உங்கள் குழந்தையும் இது போல் வர முடியும். எப்பொழுது? நீங்கள் குழந்தை கருவாக இருக்கிறது முன்னாலேயே. நானும் என் மனைவியும் கல்யாணம் முடிச்சிருக்கோம், நான் குழந்தை பெற்றுக்க போறோம். அந்த நேரத்தில் நீங்கள் பிளான் செய்யணும். இனிமேல் நாங்கள் நன்றாக இருப்போம், ஆசையாக இருப்போம், அன்பாக இருப்போம். இனிமேல் இன்றிலிருந்து நாம் அந்த குழந்தைக்காகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அந்த ஆசையாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை அருமையாக வளரும். குழந்தை செய்கின்ற ஒவ்வொரு குறும்பை ரசிக்க வேண்டும். குறும்பு செய்வது குழந்தைங்க இயல்பு. நம்மளால செய்ய முடியுமா? ஒரு பெற்றோராக குறும்பு செய்ய முடியுமா? யாராவது பொறுத்துப்பாங்களா? பொறுத்துக்க மாட்டாங்க. அப்ப குழந்தை தவறு செய்தால், குறும்பு செய்தால் பொறுத்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் எனக்கு 2 குழந்தைகள். என்னுடைய பெரிய குழந்தை வயது 3, 4 இருக்கும் பொழுது நாங்க எங்க அப்பா அம்மா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க ஒரு 7-8 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். குழந்தைகளும் 5-6 குழந்தைகள் கீழே உட்காந்துருக்காங்க. கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தை தட்டிலும் 2 இட்லி வச்சாச்சு. அப்ப எங்க அப்பா சொல்றாங்க, தாத்தா, அந்த குழந்தைகளுக்கு தாத்தா சொல்றாங்க, எல்லா குழந்தைகிட்டையும் எந்த குழந்தை முதல்ல தட்டை காலி பண்றாங்களோ அவளுக்கு பரிசு அப்படிங்கிறாங்க. உடனே என் பொண்ணு என்ன பண்ணா, தட்டை அப்படியே தலைகளை கவுத்திட்டு இட்லி கீழே போட்டு பிரைஸ் கேட்கிறா தாத்தா கிட்ட. இப்போ இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணலாம்? ஒண்ணு கோவப்படலாம், அவளை திட்டலாம், அவளை அடிக்கலாம். இல்லாவிட்டால் என் குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கின்றது, சிந்திக்கக்கூடிய மாற்று கிரியேட்டிவிட்டி, ஒரு வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கின்றது நினைக்கலாமா? நினைக்க வேண்டும், நிச்சயமாக நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து ஊக்கப்படுத்தினால் அந்த குழந்தைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக நன்றாக வருவார்கள். சரி, இப்போ
என்கிட்ட வருகின்ற நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கூட்டு வராங்க. ஆனால் 80% நான் கவுன்சிலிங் செய்வது குழந்தைகளுக்கு அல்ல, அப்பா அம்மாக்கு தான். பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. குழந்தைங்கிட்ட வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும், நேர்மறையான விஷயங்கள் இருக்கும். அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், நான் ஒரு மனத்தத்துவ நிபுணர். அந்த ஒரு உரிமையை சொல்றேன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் அடிப்பதற்கோ திட்டுவதற்கோ உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றேன். உரிமையே கிடையாது. ஏன் குழந்தை தானே, நான் தான் பெற்றெடுத்தேன். ஆமாம், உரிமை கிடையாது. தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தையை அடிக்காதீர்கள். வழிதான் அன்பு பாராட்ட. அன்பு பாராட்டினால் நிச்சயமாக உங்கள் குழந்தை அருமையாக வளருவார்கள். சரி, தப்பு செய்தால் என்ன பண்றது? தப்பு செய்தால் கண்டிக்க வேண்டும். அந்த கண்டிப்பும் அன்பு கலந்து இருக்க வேண்டும். சரி, அன்பே எப்பவும் தாழணுமா? எப்படியே பண்ணலாமா? வேற வழியே கிடையாது. காரணம் என்ன? வீட்டில் இருப்பது யார்? 2 பேர் 3 பேர். அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, குழந்தை எங்க போவாங்க? பேச ஆள் கிடையாது. அப்போ அந்த வீட்டுல அந்த உறவை நாம் நன்றாக வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன போச்சுன்னா, குழந்தைகளை மார்க் வாங்கும் இயந்திரமாக மாற்றிவிட்டோம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், செகண்ட் மார்க் வாங்கணும், வாங்கலாம் அடி உதை. உங்கள் குழந்தைகளை நீங்கள் மார்க் வாங்க தயார் பண்றீங்க, அதுவா நோக்கம்? நிச்சயமாக சொல்கின்றேன், மார்க் வாங்குவது முக்கியம் அல்ல. எதற்காக குழந்தை தயார் செய்கின்றோம்? எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்காக. ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்காக ஊக்கப்படுத்த வேண்டும், தைரியம் கொடுக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் நான் தனியாக நின்று நான் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை அந்த குழந்தை உருவாக்க வேண்டும். அப்போ என்னைக்கு நாம வந்து அந்த உரிமை கொடுக்கின்றோமோ, அந்த அன்பை கொடுக்கின்றோமோ, அந்த குழந்தைகள் நிச்சயமாக அருமையா வளருவார்கள். இது ஒரு போட்டி நிறைந்த உலகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போட்டி போட்டி போட்டி. அப்புறம் கேட்கலாம், அப்ப மார்க் முக்கியம் இல்லையா? மார்க் முக்கியம்தான். அந்த மார்க்கை விட மற்ற விஷயங்கள் மிக அதிகமான முக்கியம். நான் சொல்லுகின்ற நிறைய குழந்தைய சொல்றது, மார்க் வாங்காட்டி பரவாயில்லம்மா, நல்ல குழந்தையா இரு, தைரியமான குழந்தையாக இரு, ஊக்கமான குழந்தையாக இரு, ஆரோக்கியமான குழந்தையாக இரு, ஒழுக்கமான குழந்தையாக இரு. அப்படி இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவள் வாழ்க்கையை சாதிக்கலாம். அது இப்படி சொன்னா மார்க் வாங்காம இருந்துருவாங்களே. அதாவது மார்க் வாங்க வேண்டும் சொல்லவில்லை, மார்க் வாங்காமலும் சாதிக்கலாம். ஆனால் நல்ல மார்க் வாங்கும் பொழுது சாதிக்கின்ற வாய்ப்பு அதிகம். அதற்காக மார்க் எடுத்துக்காக சாதிக்க முடியாதுன்னு கிடையாது. அப்ப சரி, மார்க் வாங்க வைங்க, வாங்கவில்லை பரவாயில்ல. குழந்தை வந்து 50 மார்க் தான் வாங்குறாங்க, இவ்வளவுதான் வாங்குறாங்க, பரவாயில்ல. என்ன திறமை இருக்குன்னு அப்படிங்க. இப்போ ஒண்ணு கேட்கலாம் நீங்க, சரி அடிக்கூடாது, திட்டக்கூடாது, அப்ப எனக்கு என்னென்ன கடமை இருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும், என் தாய் தந்தை என்ன செய்ய வேண்டும்? ஒரு தாய் தந்தையருக்கு 2 கடமைகள் இருக்கின்றது. ஒன்று, உங்க குழந்தைக்கு திறமை இருக்குன்னு பிடிக்கணும். டாக்டர் ஆகலாமா, ஒரு இன்ஜினியர் ஆகலாமா, ஒரு பைலட் ஆகலாமா, ஒரு கலெக்டர் ஆகலாமா, இதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குழந்தைகளோட திறமையை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு நாள் முடியாதுங்க. பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த அறிவை கொடுத்து கொடுத்து கொடுத்து, ஓ என் குழந்தை திறமை இருக்கின்றது, இந்த ஊக்கம் இருக்கின்றது, அப்ப இதுக்கேற்ற மாதிரி நான் குழந்தை நடக்க போறேன் அப்படின்னு கண்டுபிடிப்பது முதல் கடமை. 2வது கடமை ஊக்கப்படுத்துவது, மோட்டிவேட். உன்னால முடியும் ராஜா, நீ சூப்பர் கண்ணா, உன்னால முடியுமா, உன்னால முடியுமா என்ற ஊக்கத்தை கொடுக்கின்றீர்களோ, அந்த குழந்தை எதிர்பார்ப்பதை விட நிச்சயமாக வாழ்க்கை உயர்வார்கள். குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் மாடலே, ரோல் மாடல். எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா தான் ஹீரோ. அப்பா எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நன்றாக நடந்து கொள்ள வேண்டும், தப்பு செய்யக்கூடாது. குழந்தை பாத்தீங்கன்னா அப்பாவோட ஷூ கால் எடுப்பாங்க, கால் நடந்து நடப்பாங்க, அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க, அப்பாவோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதான் பெரிய விஷயமா தெரியுது அவங்களுக்கு. அப்ப குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்து பார்த்து வளர்றாங்க, எங்க அப்பா ஒரு பெரிய ஆளு, அம்மா ஒரு பெரிய ஆளு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பெரிய ஆளுக்கு உலகத்தை கொடுத்து அது கூட வந்து நம்ம வந்து அன்பாக நல்ல நிகழ்வை நடத்தி காட்டும் பொழுது குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்வார்கள். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். நான் என் குழந்தைகிட்ட
எல்லாம் பேசுவேன். என் குழந்தை என்னிடம் என்ன வேணா பேசலாம். நினைக்கணும், நான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கின்றோமா? நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது. நீங்க அப்பா திட்டுவாங்க, அம்மா அடிப்பாங்க, நான் பேச முடியாது. அதே கூட பார்க்கின்றேன். அடித்து திட்டி என்ன சாதித்தோம்? உங்களுக்கு கேட்டு பாருங்க, நம்மள கேட்டு பார்க்கலாம். நான் என் குழந்தை அடித்ததனால், திட்டுவதனால் இதுவரை நான் எதிரும் சாதித்து கிடையாது, சாதிக்கவும் முடியாது. அப்போ ஒரே வழி என்ன? அன்பு மட்டுமே. என் குழந்தை என்கிட்ட என்னன்னா பேசலாம், அந்த இடத்தை நான் கொடுக்கின்றேன். அந்த இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அந்த தைரியத்தை உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் உதாரணமாக இருக்க வேண்டும். கண்ணா, நீ தப்பு அடிக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, செயல்படிக்கூடாது, தண்ணடிக்கூடாது. அப்பா அதை பண்ணாங்கன்னா, ஓ நான் செய்யலாமா? அப்பா செய்யறாங்க, நான் செய்யலாமே. அப்போ அங்க வீட்டுல அந்த தாய் தந்தையருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஏன் குழந்தைய நம்ம கத்துக் கொடுக்கின்றது? நிறைய குழந்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேடையில் ஏறணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா பயம். நான் மேடையில் பேச வேண்டும். அப்போ மேடை ஏற்றி விடுங்க, தோற்கட்டும், நிறைய தோல்வி அடைட்டுங்க. நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, நிறைய தவறுகள் செய்ய வேண்டும் வாழ்க்கையில். தவறுகள் நிறைய செய்தால்தான் வாழ்க்கையில் சிறக்க முடியும், உயர முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு தவறுகள் செய்ய வேண்டும். ஒரு தவறு செய்தால் அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். யார் தவறு செய்யாமல் இருப்பார்கள்? நான் எதையுமே செய்யவில்லை என்று தவறு செய்ய மாட்டேன். அப்படி கூட சொல்லணும், ஆனா நீ போய் ட்ரை பண்ண, நீ தோற்றால் பரவாயில்லை, நீ பேசாமட்டி பரவாயில்லை, நீ தோல்வடைந்தால் பரவாயில்லை, அது தவறாகிவிட்டால் பரவாயில்லை. அந்த இடத்தை கொடுத்தால் அந்த குழந்தைகள் ஊக்கமாக முயற்சி செய்வார்கள். முயற்சி செய்யும் பொழுது வாழ்க்கையில் உயர்வார்கள், சிறப்பார்கள். நீ பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க அட்வைஸ். அதை பண்ணு, இதை பண்ணு, பிடிக்காது. அப்ப அட்வைஸ் பண்ணாம இருக்கலாமா? அட்வைஸ் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? கதைகள் மூலமாக, நல்ல நிகழ்வுகள் மூலமாக, பலரை உதாரணமாக காட்டி அப்படி செய்யும் பொழுது அதை ஒத்துக்கொள்வார்கள். இப்படி பண்ண, அப்படி உட்காரு, இப்படி உட்காரு சொல்லாதீங்க. ஆனா அந்த அங்கிள் நல்லா இருக்காங்கம்மா, அவங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்கம்மா, நல்லா பண்றாங்கம்மா, ஏன் தெரியுமா? இந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. நீயும் அது மாதிரி சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அது அர்த்தம் புரிஞ்சிடும். பாத்தீங்க, இன்னைக்கு முக்கியமா குழந்தைகளை நிறைய பாராட்டணுங்க. நிறைய வீட்டுல பாராட்டுறதே கிடையாது. ஏன் பாராட்டணும்? குழந்தைகள் சில விஷயங்களில் வெற்றி பெறும் பொழுது, நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது பாராட்ட வேண்டும். ஆனால் எப்படி பாராட்டணும் பாத்தீங்கன்னா, சரியான முறையில் பாராட்ட வேண்டும். பாராட்டு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறையமா இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பாராட்டி முடித்தவுடன் விளக்கம் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, உங்கள் குழந்தை ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பிரைஸ் வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு வராங்க, கப்பு கொண்டு வராங்க, நல்ல பாராட்டுறீர்கள், உச்சி மோறுகின்றீர்கள், முத்தம் கொடுக்கின்றீர்கள், சந்தோஷம். அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தை நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்படி தெரியுமா வாங்கின? கடந்த 2 மாதமாக நீ உழைத்தாய், உன் உழைப்பின் பயனாக இது வந்தது. நீ இந்த மேக்ஸ் பாடத்துல 100க்கு 100 வாங்கியிருக்க. காரணம் என்ன? கடந்த 1 மாதமாக நீ நிறைய போட்டு போட்டு பார்த்தமா. அப்ப அது குழந்தை நினைக்கின்றது, நான் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். ஈஸியா வராது. பிரைஸ் வாங்கணும் அப்படின்னா நான் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ எந்த ஒரு பாராட்டும் அதோடு சேர்ந்து ஒரு விளக்கமும் இருக்க வேண்டும். விளக்கம் இருக்கும் பொழுது அந்த குழந்தை அதை சரியாக புரிந்து கொள்ளும். இன்னொன்னு என்னன்னா, 2 விஷயங்கள்ங்க குழந்தை பிடிக்காதுங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்று மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, நுணுக்கமாக கவனிப்பது. அதாவது, எங்க போன, யார்கிட்ட பேசின, என்ன பேசின, பிடிக்காது. நம்மளும் பிடிக்குமா? நம்மளும் பிடிக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப என்ன பண்றது? எப்படி கவனிப்பது? ஒரு பெரிய வட்டம் கொடுத்துருங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை இருக்கின்றாங்க, அவங்க படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன்.
நீ உட்காந்து பேசணும். குழந்தைங்க உட்காந்து நீ ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், 10 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வந்துடணும். அது தேவையை பொறுத்து, வயதை பொறுத்து. நல்ல ஒழுக்கமான குழந்தையா இருக்கணும், நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். இந்த மூன்றையும் அந்த குழந்தைய உட்கார்ந்து அந்த குழந்தைய ஒத்துக்க வைத்தால் அந்த கூட தப்பு செய்ய மாட்டாங்க. நிறைய வீட்டை பாக்குறேன், பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க, வந்தோடனே தாய் என்ன பண்றாங்க, பேக்கை செக் பண்றாங்க. குழந்தைக்கு தெரியாம, ஆனா குழந்தை தெரிஞ்சு போயிடும், அம்மா என்னுடைய பேக் செக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிந்தவுடன் அந்த தாயின் மேல் நம்பிக்கை குறைந்துவிடும். நம்பிக்கை குறைந்தவுடன் அந்த குழந்தை தாய் சொல்வதை கேட்காது. அவரோட வீட்டை பேச மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண, நம்ம அந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். நான் நம்புறேம்மா, நீ இது மாதிரி செய்யி, ஓகே, இதான் எனக்கு முக்கியம், நீ படிப்புதான் முக்கியம், உன் ஆரோக்கியம் முக்கியம் அப்படி சொல்லும் பொழுது அம்மா கிட்ட என்னன்னா பேசலாம் தைரியத்தை கொடுத்தீங்கன்னா அது கூட தவறு செய்ய மாட்டாங்க. இது பேர் என்னங்க, இதுக்கு பேர் இருக்குங்க, ஹெலிகாப்டர் பேரண்டிங் சொல்லுவாங்க. அது செய்யக்கூடாது. ஹெலிகாப்டர் பேரண்டிங் என்னன்னா அப்படியே அந்த மேலேயே சுத்துவாங்கல்ல, ஹெலிகாப்டர் என்ன பண்ணும், அப்படி மேலே சுத்திட்டே இருக்கும். அது மாதிரி செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஓகே, ஹெலிகாப்டர் பேரண்டிங் இஸ் நாட் குட், பண்ணக்கூடாது. அப்போ அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவு செய்து உங்க குழந்தைகளை ஒப்பிட்டு பேசாதீர்கள். உங்க மாமா பையன் நல்லா படிக்கிறான், பக்கத்து பொண்ணு நல்லா படிக்கிறான், உங்க அண்ணன் நல்லா படிக்கிறான், தங்கச்சி நல்லா படிக்கிறான், எல்லா குழந்தைகளும் வேறு வேறு, இரட்டை குழந்தைகளே வேறு வேறுதான். அப்ப தயவு செய்து எந்த குழந்தையும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். அந்த ஒப்பிட்டு பேசும் பொழுது அந்த குழந்தைகள் மனதில் ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு ஏற்படும், அது குழந்தையை பாதிக்கும். அடுத்தது ஆராய்ச்சியில சொல்லுதுன்னா, நம்முடைய சைக்காலஜி படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்கள் குழந்தையை நீங்கள் 3 முறை தொட வேண்டும். காலையில் அந்த குழந்தை படுக்கையில் எல்லாம் எழுந்திருக்கும் பொழுது, பெட்ரூம் போறீங்க, அண்ணா எழுந்தீங்க, குட் மார்னிங், வாழ்க வளமுடன். அப்போ குழந்தை நினைக்குது, என் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, என்னை பாத்துக்கிறாங்க, ஒரு தைரியம். நானே, அதாவது வீட்டுல அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, தானா அதை எழுந்திருக்கிறது, போறாங்க வராங்கன்னா, அப்போ என்னடா எனக்கு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே தோணும். இரண்டாவது, அந்த குழந்தை பள்ளிக்கூடம் இல்லாட்டி கல்லூரியிலிருந்து வரும் பொழுது, வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, வாழ்க வளமுடன், உட்காருங்க, எப்படி இருந்துச்சு, அப்படி பேசணும். மூன்றாவது, அந்த குழந்தை படுக்கும் பொழுது, படுக்க போறாங்க, பெட்ரூம் போயாச்சு, அண்ணா படுத்துக்கோங்க, குட் நைட், வாழ்க வளமுடன், படுத்துங்க, அப்படி இந்த 3 நேரங்களில் தாயோ தந்தையோ அங்கே அந்த குழந்தைக்கு ஒரு அன்பு செலுத்த வேண்டும். அந்த நேரத்தில் செலுத்தினால் போதும், அந்த குழந்தை நன்றாக அருமையாக வளர்வார்கள். இன்னொன்னு என்னன்னா, குழந்தைகள்கிட்ட சோசியல் மீடியா இன்னைக்கு பெரிய நோய் நம்மளுடைய கேட்ஜெட்ஸ். நிறைய அப்பா கேட்கிறாங்க, எல்லா அப்பா அம்மா கேட்கிறாங்க, என் குழந்தைய செல்போன் கேட்கிறாங்க, லேப்டாப் கேட்கிறாங்க, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அப்ப என்ன பண்றது? நான் எல்லாரும் சொல்றேங்க, கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் சொல்றேன். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றேன், கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா என்கிட்ட இல்ல. அப்போ கொடுத்தால், அப்ப நானும் வச்சிருக்கேன், கொடுக்கவில்லை என்றால் நான் ஒரு குழந்தை தாழ்வு மனப்பான்மை போய்விடும். ஆனால் 2 கண்டிஷன்ஸ் போடணும். ஓகே, ஒரு கண்டிஷன் என்ன, அப்பா அம்மாவுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி தருவேன். அம்மாவுக்கு வசதி இல்ல, அப்பாவுக்கு வசதி இல்ல, இந்த ஐபோன் வேணும், முடியாது, அப்ப இதான் நம்மளால முடியுமா, இது வாங்கி தரேன் கண்ணா, உன் வேலையை என்ன தேவை சரி பண்ணும். ரைட். இரண்டாவது விஷயம், அந்த குழந்தைக்கு அந்த போனை அந்த அந்த உபகரணத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும். அந்த குழந்தை பள்ளிக்கூடம் படிக்கின்ற பருவத்தில் வார நாளில் 1 மணி நேரம், நான் சொல்வது டிவி மற்றும் கைபோன் செல்போன் உள்பட, வார நாளில் 1 மணி நேரம், விடுமுறை நாளில் 2 மணி நேரம். கல்லூரி படிக்கும் பொழுது வார நாளில் 2 மணி நேரம், லீவ் நாள் 3 மணி நேரம். வேலைக்கு போன பிறகு அவங்க இஷ்டம். சரி, நான் சொல்ல ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், உங்க குழந்தை கூட உட்கார்ந்து பேசுனீங்க,
சரி கண்ணா, நீ போன் நிறைய யூஸ் பண்ற, ஓகே, இது வந்து நிச்சயமா உடம்பு பாதிக்கும், உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்தும் நீ சொல்லு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் யூஸ் பண்றேன்ப்பா, 2 மணி நேரம் யூஸ் பண்றேன்மா சொல்லுவாங்க. சரி கண்ணா, அந்த முடிவு எடுத்த பிறகு எந்த 1 மணி நேரம், எந்த 2 மணி நேரம், அந்த குழந்தை முடிவு செய்யட்டும். சரிம்மா, நான் சாயங்காலம் 5ல இருந்து 6 பயன்படுத்துறேன், 5 மணிக்கு போனை கொடுங்க, 6 மணிக்கு திருப்பி எடுத்துருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த பாதிப்பை குறைக்கலாம். பாதிப்பு இல்லை சொல்ல மாட்டேன், பாதிப்பை குறைக்கலாம். அந்த போன் அந்த குழந்தை கூட இருந்துச்சுன்னா அது பீப் பண்ணும், சவுண்ட் வரும், ஏதாவது மெசேஜ் வரும், அது குழந்தைய பாதிச்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நிறைய குழந்தை என்ன பண்றாங்க, ஆன்லைன் கேம்ஸ், தேவையில்லாத விஷயங்கள். அப்போ அது சொல்ல என்ன பண்ணணும், முடிந்தவரை அதை குறைக்க பார்க்கணும். இன்னைக்கு வந்து கேம்ஸ் விளையாட செய்யறாங்க, அதை முடிந்தவரை ஆன்லைன்ல பண்ணாம அதை டவுன்லோட் பண்ணி உங்க வச்சு சின்ன கேம்ஸ் விளையாடலாம். ஆன்லைன்ல பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, போட்டி போடுறாங்க, பல பேரை போட்டி போடுறாங்க, பப்ஜிங்கிறாங்க, அதுங்கிறாங்க. போட்டி போடும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு நெகட்டிவா உருவாகுது. போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டிய தப்பு கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா அவனை ஷூட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த எண்ணமே நெகட்டிவா இருக்கு. இப்போ முடிந்தவரை நீங்கள் உட்கார்ந்து பேசி ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அந்த குழந்தையே ஒத்துக்கொள்ளுது அதை. அப்போ குழந்தைய செயல்படுத்துவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்தவரை காலையில வந்து அந்த குழந்தை என்ன பண்ணணும், நீ வந்து 6 மணிக்கு எழுந்திக்கிற, 6:10 மணிக்கு தூங்க போறீங்க, 6:10 மணிக்குள்ள என்னென்ன செய்யணும் அப்படின்னு குழந்தைய ஷெட்யூல் போடலாம். வார நாள் ஷெட்யூல் வேற, லீவ் நாள் ஷெட்யூல் வேற. அப்ப அந்த ஷெட்யூல் குழந்தைய போட சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தா அதை திருத்தி விட்டு அதை வீட்டுல ஒட்டி வச்சிடலாம். அதை அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்ம வந்து இல்ல நீ படிச்சியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, டெய்லி அதை ஃபாலோ பண்ற வேலையே இருக்காது. நம்மளுடைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ண, நீ படிக்கலையா சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை நீங்களும் விலகி போயிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன பண்ண, முடிந்தவரை அந்த ஷெட்யூல் அந்த குழந்தை போட சொல்லிட்டு அதை ப்ராமினெண்டா வீட்டுக்கு உள்ளே ஒட்டிட்டு, நீ பாக்குறீங்க 5ல இருந்து 6 படிக்கும் நேரம், படிச்சுட்டு இருக்காங்க, கேள்வி போறது இல்லை. 6ல இருந்து 7 டீ பார்க்கற நேரம், டீ பார்த்துட்டு கேள்வி போறது இல்லை. அப்போ அங்க ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகுது, அது உங்களுடைய உறவை நல்லா மேம்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொல்றது என்ன, குழந்தைகிட்ட வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படித்தானே, நான் கடினமா உழைக்கணுமா, நான் வந்து ரொம்ப திறமையா உழைக்கணுமா? நான் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் வேண்டாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேண்டாம். அப்ப என்ன பண்றது, ஒன்னே ஒண்ணுதான், லவ் யுவர் ஒர்க். செய்கின்ற வேலையை ஆசையாக செய்ய சொல்லுங்க. அந்த குழந்தை எப்போ ஆசையா செய்யும், என்னைக்கு தான் தன்னுடைய மனதை அதில் செலுத்தினால்தான் ஆசையா செய்யும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு தேவைப்படுகிறது, நான் எனக்காக படிக்கிறேன், அது நினைத்தால் அந்த குழந்தை ஆசையாக செய்வார்கள். ஒரு உதாரணம் சொல்றேங்க, என்கிட்ட ஒரு அம்மா அப்பா வந்தாங்க, ஒரு குழந்தை கூட்டிருந்தாங்க. அந்த குழந்தை 5வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிறாங்க அந்த பெண். அப்போ அந்த என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எல்லா பாடத்தையும் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்புறமா வீட்லயும் பேசுறது இல்ல, ஸ்கூல்லயும் யார்ட்டும் பேசுறது இல்ல. அப்பா மொழி உட்கார வச்சுட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சேன். நான் குழந்தை கேட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா நீ யாருக்காக படிக்கிறேன்னு கேட்டேன். அம்மாக்காக படிக்கிறியா, அப்பாக்காக படிக்கிறியான்னு கேட்டேன். குழந்தை என்ன சொல்லணும், எனக்காக படிக்கிறேன்னு சொல்லணும். குழந்தை கோபமா சொல்லுச்சு, 2 பேருக்காக தான் படிக்கிறேன். அப்போ இங்கே தவறான புரிதல், நான் யாருக்கு படிக்கிறேன்னு புரியல அந்த குழந்தைக்கு. அடுத்த குழந்தை சொன்னா, அங்கிள் ஐ வாண்ட் டு பனிஷ் மை பேரண்ட்ஸ். அங்கிள் நான் என்னுடைய தாய் தந்தையருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எதுக்காகம்மா, என்ன பிரச்சனை? அப்பா அம்மா தினமும் அடிக்கிறாங்க, டீச்சர் திட்டுறாங்க, நான் தண்டிக்க வேண்டும் அவர்களை. நீ என்ன செய்ய போற? அங்கிள் நான் படிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் அங்கிள், நான் படிக்க மாட்டேன், அதான் தண்டனை. ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு தெரியல யாரை தண்டித்து கொண்டோ தெரியவில்லை. சொன்னேன், அம்மா தண்டிக்கல, அப்பா அம்மா தண்டிக்கல, ஒண்ணு தண்டிச்சிட்டு இருக்க சொல்லி புரிய வச்சு 2 மாசத்துல பாஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க என்ன பிரச்சனை, அந்த புரிதல் இல்லை, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் தெரியல. அப்போ அது போட்டு கற்றுக் கொடுப்பது தாய் தந்தையோட வேலை. அங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் அது நிகழ்வும். அடுத்தது பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து
உட்கார்ந்து பேசுறோமா? தொட்டு பேச வேண்டும், முத்தமிட வேண்டும். மிக மிக முக்கியங்க. எந்த வயதானாலும் குழந்தைகளிடம் நெருக்கமாக இருங்கள். உங்கள் ரத்தம், உங்களுடைய பயோ மேக்னட்டிசம் அந்த குழந்தைக்கு தேவை. நீங்கள் தொட்டு பேசும் பொழுது, நெருங்கி பேசும் பொழுது, ஆசையாக இருக்கும் பொழுது அந்த நெருக்கம் அதிகமாகும். அது மூலமாக அந்த குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நிறைய வீட்டு என்ன பண்றோம்னா, தூரத்து பேசுறோம், ஏய் படி பத்தி பேசும்பொழுது குழந்தை மதிக்காது. பயந்து போய் தான் நிறைய வீட்டு குழந்தைங்க இருக்காங்க இன்னைக்கு. அதுபோல் இல்லாமல் அந்த இணக்கமான ஒரு உறவை அங்க கொண்டு வாருங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போறாங்க, சில பாடம் பிடிக்கல சொல்றாங்க. எனக்கு சோசியல் பிடிக்கல, எனக்கு மேக்ஸ் பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படி பாத்தீங்கன்னா, ஒன்று யாராவது சொல்லியிருப்பாங்க, இந்த மேக்ஸ் தான் கஷ்டம் சொல்லியிருப்பாங்க, அது மனசை போய் சேர்ந்திருக்கும். இல்லாட்டி பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் எனக்கு பிடிக்காத அர்த்தம். என்னைக்கு அந்த குழந்தைக்கு அந்த பாடத்தில் ஒரு நாட்டம் வருகின்றது, அந்த ஆசிரியர் நன்றாக அமைந்து விட்டார், ஊக்கப்படுத்துகின்றார், நிச்சயமாக எந்த பாடமாக படிச்சிருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு ஒரு சரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல பார்க்கலாம், டீச்சர் பார்த்து பேசுறது, ஊக்கமாக சொல்வது, டீச்சர் சொல்றது கேட்டு நம்ம வீட்டு செயல்படுத்துறது, அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற விஷயத்த எப்பவுமே ப்ராமிஸ் கீப் பண்ணணும். நான் நாளைக்கு இந்த பொருள் உனக்கு வாங்கி தரேன் அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். ஆனா சொல்றதுக்கு முன்னால யோசிச்சு சொல்லணும், குழந்தைக்கு தேவையா, என்னால முடியுமா, நாளைக்கு அடுத்த வாரம் வாங்க தர முடியுமா, என்னைக்கு. ஏன்னா நீ ப்ராமிஸ் பண்ணும் பொழுது அந்த குழந்தை எதிர்பார்க்கிறாங்க, ஏதோ காரணத்துல வாங்கி கொடுக்க முடியாத போது அந்த குழந்தை அங்கே ஏமாற்றம் அடைகிறார்கள், அங்கே ஒரு வருத்தம் வருகின்றது. நீங்க முதலே முடியாது சொல்லலாம், வெயிட் பண்ணுமா சொல்லலாம், தப்பு இல்லை. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், நம்ம உதாரணமாக இருக்க வேண்டும். அம்மா சொன்னா நிச்சயம் செய்வாங்க, அப்பா சொன்னா செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை அங்க உருவாக்க வேண்டும். அது குழந்தைக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்னு என்னங்க, குழந்தைகளை நிறைய ரிஸ்க் இருக்க வைங்க. அதாவது வெளியே போறீங்க, பஸ்ல போறீங்க வச்சுக்கோங்களேன், டிக்கெட் பணத்துக்கு குழந்தை கொடுத்து டிக்கெட் சொல்லுங்க. கடைக்கு போறீங்க, குழந்தைகளை பொருள் வாங்க சொல்லுங்க. ஒரு ட்ரெயின்ல போறீங்க, அந்த குழந்தைகிட்ட டிக்கெட் கொடுங்க, ஏதாவது பண்ண வைங்க. இப்படி ஒன்றாக செய்ய 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 என்னைக்கு அம்மா என்ன நம்புறாங்க, அப்பா நம்புறாங்க, என்கிட்ட பணம் பொழுது தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். ரெண்டு விஷயம், ஒன்று தன்னம்பிக்கை அதிகமாகும், இன்னொன்னு என்னன்னா அந்த குழந்தைக்கு அந்த அறிவு பெருகும். டிக்கெட் வாங்குறது, ஃபிளைட்ல போறாங்க, செக்இன் பண்றது, ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு பொருட்காட்சிக்கு போறாங்க, இப்ப விசாரிச்சுட்டு வாமா, எனக்கு தெரியலமா, உட்காந்து நீ போயிட்டு கேட்டு வாமா. அப்படி நீங்க கூடயே போக 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 என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை உங்களை சார்ந்தே இருக்கின்றது. அந்த சார்ந்து இருப்பதை குறைத்து தன்னிச்சையாக செயல்பட வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது குழந்தைய பண்ணலாம். அது செய்ய செய்ய நிச்சயமாக நம்ம கண்காணிக்கிறோம். அதாவது இப்ப நான் கூட இருக்கேன், என்னால கண்காணிக்க முடியும், ஒரு காலத்துக்கு பிறகு கண்காணிக்க முடியாது, அப்ப நான் அந்த உறவை நன்றாக பேரி பாதுகாக்க முடியும் என்னால. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல சண்டை வருங்க, சிப்ளிங் ரைவல்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு சைக்காலஜில. குழந்தைகள் சண்டை போடுவாங்க, நம்ம போடலையா, நம்மளாம் போட்டிருக்கோம்ல. அப்போ அண்ணன் தங்கை உறவுகள் சண்டை வரதான் செய்யும். முடிஞ்ச நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு உறவை பட்டுப்படாம இருக்கணும். அந்த இடத்துல அதாவது அம்மாக்கு அப்பா அக்கா அண்ணன் தான் பிடிக்கும், அம்மாவுக்கு தங்கை தான் பிடிக்கும்னு நினைக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு தாய் இரண்டாவது கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த முதல் கூட சொல்லணும், உனக்கு தம்பி பிறக்க போறாங்க, நீதான் அண்ணா, நீதான் அக்கா, நீதான் பாத்துக்கணும், உனதான் தெரியும், ஓகே, அது சின்ன குழந்தைமா, ஒன்னும் தெரியாதுமா சொல்லி விடணும். அப்படி சொல்லி சொல்லி வளர்க்க 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 அந்த குழந்தைக்கு இரண்டாவது குழந்தை பாசம் வரும். நிறைய வீட்டுல என்ன பண்றோம்னா, ரெண்டாம் குழந்தை பிறந்த பிறகு ஓகே சொல்ல வளர்க்கறது அந்த குழந்தைக்கு பிடிக்காம போயிடும். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை நினைக்குது, இத்தனை நாள் அம்மா எனக்கு கவனிச்சாங்க, இப்ப அம்மா எனக்கு கவனிக்கிறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு இரண்டாவது குழந்தைய பார்க்காதீங்க, முதல் குழந்தைய பாருங்க.
குழந்தைக்கு பாலூட்டும் நேரம் தவிர மற்ற நேரத்துல பெரிய குழந்தைய பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பெரிய குழந்தைக்கு தெரியும் அம்மா எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியும், ரெண்டாவது குழந்தைக்கு தெரியாது. அப்ப நீங்க கூட இருக்கும் பொழுது ஓகே கண்ணா நீ குழந்தை பார்த்துக்கோ, உன் குழந்தை உன்னுடைய தங்கை உன்னுடைய தம்பி சரி வளர்க்க அங்கே நெருக்கம் ஏற்படும், சண்டை குறையும். இல்லாத சண்டை இல்லை சொல்ல மாட்டேன், சண்டை குறையும். தயவிட்ட பாத்தீங்கன்னா குழந்தை கீழே இழுத்து விட்டுருவாங்க, கிள்ளி விட்டுருவாங்க, அடிச்சு விட்டுருவாங்க. அது காரணம் என்னன்னா அந்த குழந்தை பெரிய குழந்தை ரெண்டாவது குழந்தை எதிரியா பாக்குறாங்க. அப்ப அதனால என்ன பண்ணுவோம், ஒரு கான்சியஸா இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கின்றது, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி மனசு நினைச்சு அந்த கருவில் இருக்கும் பொழுதே அந்த ஒரு நெருக்கத்தை நாம ஏற்படுத்த வேண்டும். இன்னொன்னு என்னன்னா வீட்டை பாத்தீங்கன்னா சிப்ளிங் ஆர்டர் சொல்லுவாங்க. முதல் குழந்தை ஒரு மாதிரி இருக்கும், கடைசி குழந்தை வேற மாதிரி இருப்பாங்க, நடு குழந்தை வேற மாதிரி இருப்பாங்க, ஒரே குழந்தை வேற மாதிரி இருப்பாங்க. அப்போ அது அப்படிதான் இருப்பாங்க. மூத்த குழந்தை ஜெனரலா கொஞ்சம் லீடரா இருப்பாங்க, கடைசி குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். சில வீட்டை மாறி இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இடத்துல அந்த இடம் கொடுக்கணும், அப்படிதான் இருப்பாங்க, பரவாயில்ல நம்ம இடம் கொடுக்கணும். இடத்துல அதாவது குழந்தை வளர்க்கறது ஒரு பெரிய பயிரை வளர்க்குற மாதிரி. எந்த நேரத்துல எப்படி செய்யணும், எப்படி நம்ம இன்வால்வ் ஆகணும், எங்க இன்வால்வ் ஆகக்கூடாது, எங்க ஃப்ரீயா விடணும், எங்க ஃப்ரீயா விடக்கூடாது, இதை யோசிச்சு புரிஞ்சு செய்யணும். இன்னொன்னு என்னன்னா சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு நம்ம சேவிங்ஸ் சேமிப்பு அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், ஒரு வீட்டு ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கலாம். 2 குழந்தை இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு உண்டியல், அப்பப்போ பணம் கொடுங்க. ஏதாவது 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் நீ மார்க் வாங்கியிருக்கமா, உனக்கு 100 ரூபாய் வச்சுக்கோ, இந்த உண்டியல போட்டுரு, நீ சேர்த்து வை. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், அந்த குழந்தையோட பேரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ. அப்ப வருஷத்துக்கு ஒரு வேலை 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த உண்டியில உடைச்சி உள்ளுக்கு பணத்தை எடுத்து அந்த குழந்தை கூட்டிட்டு போய் அந்த அக்கௌண்ட்ல போடுங்க. அப்ப குழந்தை நினைக்குது நான் பணம் சேவ் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அமெரிக்கால எல்லா ரோட்ல இருந்து சண்டை போடுறாங்க. வேலைக்கு போகணும், எனக்கு வேலைக்கு போகணும் கஷ்டமா இருக்கு சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா, இந்த நோய் பிரச்சனை தெரியாதா? தெரியும். காரணம் என்னவென்றால் அமெரிக்கர்களுக்கு சேமிப்பு என்று ஒன்று கிடையாது. ஒரு மாசம் வேலை இல்லைன்னா அவங்களால பணம் கிடையாது அவங்க கிட்ட. ஆனால் இந்திய மக்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை சேவ் பண்ணியே பழகிட்டோம் நம்மளாம். அப்போ அந்த சேவிங்ஸ் ஒரு அன்பை அங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளும் அதை புரிஞ்சு அது மூலமா நல்லா செய்வாங்க. இன்னொன்னு என்னன்னா உங்களுடைய உறவு கணவன் மனைவி ஒரு பிரமாதமா இருக்கணுங்க. ஓகே, சண்டை சரி வரதான் செய்யும், எல்லா வீட்லயும் வரதான் செய்யும். முடிந்தவரை குழந்தைகளை பாதிக்காம பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் எதிரில் நாம் சண்டை போடக்கூடாது. ஓகே, குழந்தை தெரியாம சண்டை போடாம நல்லது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அப்பா அம்மா வந்தாங்க என்கிட்ட, ஒரு பெண்ணை கூட்டிருந்தாங்க, ஒரு குழந்தை கூட்டிருந்தாங்க. குழந்தை வயசு 28 வயசு குழந்தை. என்ன பிரச்சனை, அந்த குழந்தை சொல்றா எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். என் பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, கல்யாணம் பண்ண வைங்க அப்படின்னாங்க. அப்பா மொழியை உட்கார வச்சுட்டு அவட பேச ஆரம்பிச்சேன். அவட கேட்டேன், என்னம்மா என்ன பண்றேன்? அங்கிள் நான் நிறைய படிச்சிருக்கேன் அங்கிள், ஒரு பெரிய கம்பெனி வேலை பாக்குறேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ஜாலியா இருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஊர் சுத்துறேன், ஜாலியா இருக்கேன், ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டா. நான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாமேம்மா அப்படின்னேன். உடனே அவ சொன்னா அப்பா அம்மா உட்காந்து அப்பா வெளியே உட்காந்துருக்காங்க, அந்த திசையில ஒரு கை காமிச்சிட்டு அதுக்கு மாதிரியா அப்படின்னா. அதுக்கு யாரு? அப்பா அம்மா. அதுக்கு நல்லா இல்ல. அப்ப குழந்தை நினைக்குது நான் ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், கல்யாணம் பண்ணி நான் மையா மாட்டிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நமக்காக அந்த குழந்தைக்காக ஒரு நல்லா வச்சுக்கோங்க. அப்ப அந்த உரம் நல்லா இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் நிறைய வீட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலத்துல நிறைய பிள்ளைகள் கல்யாணம் வேண்டாம் சொல்றாங்க. நம்ம பேச பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அந்த தாய் தந்தை உறவு நல்லா இல்ல, அந்த குழந்தை நினைக்குது ஓ இதுதான் உறவு எனக்கு வேண்டாம் நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த உறவை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு நிறைய வீட்டுல பொறுப்பு கொடுங்க, நிறைய பொறுப்பு கொடுங்க. அதாவது வீட்டு வேலை செய்ய சொல்லலாம், அம்மாக்கு உதவி செய்ய சொல்லலாம், அப்பாவுக்கு உதவி செய்ய சொல்லலாம். அப்போ அந்த வீட்டுல அந்த குழந்தைக்கு வேலைக்கு பண்றது ஒரு நிறைய வீட்டை பாக்குறோம், நீ ஒண்ணும் பண்ணாதமா நீ ஒண்ணும் பண்ணாதமா அப்படியே ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அப்போ நாளைக்கு குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, அப்போ அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அங்க என்ன ஆகுதுன்னா அந்த கல்யாண வாழ்க்கையை கஷ்டப்படுறாங்க, வேலை செய்ய முடியல. அப்ப
அப்போ சின்ன வயசா இருக்கும் பொழுதே வேலைகளை செய்து செய்து, அது பெண்ணா இருக்கட்டும் ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். நான் பெண்ணா சமைக்க சொல்லணும், ஆணா அப்படி சொல்லணும்னு சொல்லவே இல்லைங்க. 2 பேரும் செய்யலாம். இன்னைக்கு ஆண் பெண் 2ம் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். கல்யாணம் முடிஞ்சு வருகிற காலங்கள்ல மாறி போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 பேரையுமே வீட்டு வேலை செய்ய சொல்லி பழக்க 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 நாளைக்கு நம்ம திரும்ப வாழ்க்கை நன்றாக அமையும். அதை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய பொறுப்பு. அப்போ இது போல் நாம் நம் குழந்தைகளை வளர்த்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதாவது இன்னொன்னு ஒரு சில விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அன்பு அப்படிங்க வரும் பொழுது அன்கண்டிஷனல். அது ஒரு வரையறையே கிடையாதுங்க. இப்படிதான் கிடையாது. ஓகே, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குழந்தைகள் தான். அவளை அன்பு பாராட்டுங்கள், ஆசையாக இருங்கள், நெருக்கமாக இருங்கள். என்னன்னாலும் அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க நினைக்கூடாது. கஷ்டப்படட்டும். கஷ்டப்படதான் வாழ்க்கையில் தெளிவார்கள், நன்றாக உயர்வார்கள். நிறைய வீட்டுல பாக்குறோம், ஐயோ அங்க போகாதமா, இங்க போகாதமா, அப்படி பண்ணாதமா, இப்படி பண்ணாதமா, அப்படி பொத்தி வளர்க்காதீங்க. பொத்தி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் கஷ்டமே பாடாம வாழ்ந்துடுறாங்க. பிற்காலத்தில் ஒரு சிறு கஷ்டத்தை அவளால் தாங்க முடியாது. இன்னைக்கு காலங்கள் நல்லாக இல்லை. இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் தவறான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெற்றோர் அந்த குழந்தைகளோடு அன்பாக நெருக்கமாக இல்லை என்றால் அந்த குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு நடந்த ஒரு விஷயம் சொல்றேங்க. சென்னையில் ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல அந்த HM என்ன கூப்பிட்டாங்க. நடந்து ஒரு 6 மாசம் ஆச்சு. இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல 8வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே லவ் பண்றாங்க. அதாவது கிளாஸ் பேச்சே தான், நான் அந்த பையனை பார்த்தேன், இந்த பொண்ணை பார்த்தேன், அதை பொண்ணை கிரஷ் ஆச்சு, இதாச்சு, இதை பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, வகுப்பு நடத்த முடியல, சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. சரி போனேன். அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா 8வது மட்டும் 300 பிள்ளைங்க இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணேன்னா தனியா பாய்ஸ் மட்டும் தனியா கூப்பிட்டு தனியா பேசினேன். அவங்களுக்கு பெரிய ரொம்ப இணக்கமா இல்லை, அவங்களுக்கு பேசி முடிச்சாச்சு. அதாவது ஊக்க பயிற்சி, ஒரு 1.5 மணி நேரம் ஊக்க பயிற்சி குழந்தைகளுக்கு. 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு திரும்பி அந்த கேர்ள்ஸ்ட வந்தேன், பெண்கள்கிட்ட வந்தேன். முதல்ல ஒரு மணி நேரம் பேசினேன், ஜெனரலா ஊக்கப்படுத்தி எப்படி வாழ்க்கை சாதிக்கணும், என்ன பண்ணணும் பேசி முடிச்சாச்சு. கடைசியில என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்ன, லவ். அப்புறம் அவனோட எல்லாரும் சொன்னேன், நீங்க எல்லாருமே கண்டிப்பா லவ் பண்ணணும் அப்படி சொன்னேன். உடனே எல்லாம் கை தட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா போச்சு அவங்களுக்கு. ஏன்னா அதான் அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க, கண்டிப்பா லவ் பண்ணணும்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் இருக்கும். உடனே அடுத்து சொன்னேன், சரி எப்ப லவ் பண்ணணும், கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணணும்னு சொன்னேன். எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. அதாவது எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, எப்ப லவ் பண்ணணும் தெரியல. உடனே அவங்க சொன்னேன், யாரெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு லவ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் கல்யாணத்து பேர் லவ் பண்றது இல்ல, அப்ப என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் கல்யாணத்து பேர் லவ் பண்ணலாம்னு சொன்னேன். உடனே ஒரு பொண்ணு எழுந்துச்சா, பரவாயில்லையே கேள்வி கேட்கிறாங்களே நினைச்சிட்டு, என்னம்மா சொல்லுங்க. அங்கிள், கல்யாணத்துக்கு பேர் லவ் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் விட மாட்டாரே அப்படிங்கிறா. தூக்கவே பிடிச்ச எனக்கு. அந்த குழந்தைக்கு லவ்னா என்ன, யார லவ் பண்ணணும், எதுக்கு லவ் பண்ணணும் தெரியல. அப்ப அந்த குழந்தை தனியா பேசினா வீட்டுல அப்பா ஒரு டிரைவரா இருக்காங்க, அம்மா ஒரு கூலியில பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை 2 பேரும் பேச முடியாது, வீட்டு சூழ்நிலை இணக்கமா இல்ல. அப்ப குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டா. அதாவது இது போல் சூழ்நிலைகளில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் குழந்தைகள் எந்த காரணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது. அதாவது கஷ்டப்பட தப்பு கிடையாது, பெரிய கஷ்டப்படக்கூடாது. அப்ப நாம் இணக்கமாக வளர்க்க நிச்சயமாக அந்த குழந்தைகள் நன்றாக வளருவார்கள். அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதை பெற்றோராக நாம் நிச்சயமாக நன்றாக செய்ய வேண்டும். நான் முதலில் சொல்றாங்க, உங்க குழந்தைகளுக்கு சொத்து வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வாழ்க்கைக்கு ஏற்ற கல்வியை கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன கல்வி? அறிவு, ஆற்றல், திறமை, ஊக்கம், அன்பு, இதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் நிச்சயம் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். இதுதான் நான் சொல்ல விரும்புறேங்க. அதுக்கு நிறைய பேசிக்கிறோம், 1 hour பேசியாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம்
உங்களிடம் கேள்விகள் நிறைய கேட்கலாம். நீங்க உங்க வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், பொதுவான பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கேள்வி இருக்கும்போது பல எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பர்சனலா இருக்கு அப்படின்னா தனியா கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. என் நம்பரை எடுத்துக்கோங்க, எனக்கு தனியா பேசலாம். நீங்க நான் சென்னையில் இருக்கேன். ஓகே, இப்போ பொதுவான கேள்விகள், நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள், ஓகே, அது மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னங்கிறாங்க, நிறைய குழந்தைகள் தன்னை காயப்படுத்திக்கிறார்கள். செத்து போயிடணும், கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தூக்கு போட்டு செத்து போறது நிறைய நடக்குதுங்க. நிறைய குழந்தைகிட்ட வராங்க, அம்மா வராங்க. காரணம் என்ன? அந்த வீட்டுல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. ஆனா தயவு செய்து நம் குழந்தைகள், நம்மளாம் மகரிஷியின் குழந்தைகள், நம் பிள்ளைகள் மாதிரி இருந்துச்சு வரக்கூடாது. அப்ப நாம் அங்கே ஒரு அருமையான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது நம்மளுடைய கையில் இருக்கின்றது. ஓகே, முடிந்தால் நம் குழந்தைகளுக்கு நம்ம எல்லாரும் ஒரு நம்மளுடைய பயிற்சிகளை கொடுத்தால், ஒரு தவம், சரியான வயதில் தவம், உடற்பயிற்சிகள், காயக்கல்பம் செய்யும் பொழுது அவர்கள் இன்னும் நன்றாக உயர்வார்கள். அந்த வாய்ப்பை நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.